திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே 9 நாட்களாக ரயில் சேவை முடங்கியுள்ள நிலையில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 17ஆம் தேதி இடைவிடாது கொட்டிய கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் ரயில் பாதையில் ஆழ்வார் திருநகரி முதல் நாசரேத் வரையிலான இருப்பு பாதை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தொங்கும் நிலைக்கு ஆளானது. இதனால் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் சேவை 9 நாட்களாக முடங்கியுள்ளது. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியை துரிதப்படுத்தி இவ்வழித்தடத்தில் ரயில் சேவையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். தென் மாவட்டங்களில் மழையால் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான குளிர்கால சிறப்பு பயிற்சி முகாமை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் சாதிய தீண்டாமை இருப்பது தொடர்பாக அறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சான்றிதழ்களை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தென் மாவட்டத்தில் ஆஃபிலி எக்ஸாம்ஸ் கடைசி ஒரு 4 எக்ஸாம் கிட்ட நடத்த முடியாமல் போயிடுச்சு இந்த மழை காலத்தினால. ஸோ ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் லெவல்னாச்சும் அந்த ஸ்கூல் லெவல்னாச்சும் அந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பயிற்சியாக பார்க்கணும், அதை நிறுத்திடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ 2ஆம் தேதி திறக்கும் பொழுது அந்த தேர்வு கண்டிப்பாக அது நடைபெறும். ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவுள்ள பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைப்பது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை கேட்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். அதேபோன்று பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை கணினி வழியில் ஏன் நடத்த முடியவில்லை என்று ஆசிரியர் பணியாளர் தேர்வாணைய தலைவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மழை வெள்ள பாதிப்பிற்கு தமிழ்நாடு அரசு கோரிய நிதியை மத்திய அரசு உடனடியாக தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழை பாதிப்பின் போது எண்ணூர் முகத்வாரத்திலும் கடலிலும் எண்ணெய் கலந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாமகவின் பசுமை தாயகம் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்களை பரிசோதித்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் மத்திய மாநில அரசுகள் பரஸ்பரம் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு மீட்பு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். வெளிநாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அப்ப கொடுத்திருக்காங்க. இது போன்ற ஒரு பிரச்சனைனா, ஆனா இங்க ஒரு குடும்பத்துக்கு 7,500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. என் கணக்கு குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா இதுல 2 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது. எண்ணூர் பகுதி மக்களின் உடல்நிலை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அரசு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பரிந்துரைகளை வழங்க இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.